வணக்கம் தலைமைகளே. நமது எதிரி நாடான கோமாளி துருக்கி தேவையே இல்லாத வண்ணம் இஸ்ரேலிடம் பிரச்சனையை செய்து இஸ்ரேலை மாபெரும் போருக்கு வரும் நாட்களில் ஒரு புதிய விதமான மாபெரும் போருக்கு இழுத்து செல்லப் போகிறது என்று தெல்ல தெளிவாக புரிகிறது. செவ்வாய்க்கிழமை அவர்கள் கொடுத்த அறிக்கை, நான் புதன்கிழமை பேசிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை 2 அதிகாரப்பூர்வ அறிக்கை துருக்கியிடமிருந்து வெளிவந்திருக்கு. இது நிச்சயமாக இஸ்ரேலை வேறு விதமான புதிய போருக்கு இழுத்து செல்லப் போகிறது. மேலும் ஈரான் எப்படி இஸ்ரேலிடம் வாங்கி கட்டி கொண்டதோ அதைவிட பல மடங்கு இந்த கோமாளி துருக்கி இஸ்ரேலிடம் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. இஸ்ரேலுக்கு 2 நாடுகள் அவங்க கண்ணிலேயே உறுத்திட்டு இருந்துச்சு. 1 ஈரான், 2 துருக்கி. ஈரானை முடிச்சுட்டாங்க. அடுத்து நிச்சயமாக வருகின்ற காலங்களில் துருக்கி சர்வ நாசம் செய்யப்படும் இஸ்ரேலால். நான் ஏன் எதிரி நாடு இந்த கோமாளி துருக்கி அப்படிங்கிறேன்னா, பொதுவாக ஒரு நாடு எதிரி நாடு என்று பேசக்கூடாது. நான் ஏன் பேசுறேன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு பெருமளவு ஆயுதம் கொடுத்த நாடு துருக்கி. குறிப்பாக ட்ரோன்கள், தாக்கும் ட்ரோன்கள். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவை நோக்கி வந்த ட்ரோன்களில் பெருமளவு எண்ணிக்கை துருக்கிக்கு சொந்தமானது. மேலும் இப்போ கடந்த மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு அமெரிக்காவின் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அப்பாச்சி கன்ஷிப் அதோடைய கடைசி தொகுப்பு வர வேண்டியது துருக்கி வழியாக தான் வரணும். துருக்கி அதற்கு அனுமதிக்காம இப்பொழுது வரை அந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் தான் இருக்கு. இந்தியா மாற்று வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வான் வழியாக இந்தியாவிற்கு அப்பாச்சி வரதுனால துருக்கிக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆனாலுமே அந்த இஸ்லாமிய நாடான பயங்கரவாத நாடான துருக்கி இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத பாகிஸ்தான் நாடுக்கு உதவும் வண்ணம் அந்த அப்பாச்சி கன்ஷிப்பை வருவதை மறுச்சாங்க. தொடர்ச்சியாக இதை போன்ற அநேக காரியங்களை, குறிப்பாக இந்த காஷ்மீர் பிரச்சனையில், காஷ்மீர் சர்வதேச பிரச்சனை, சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும், ஐக்கிய நாட்டு சபை தலையிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் நாடு துருக்கி. நாம் அவர்களை தாக்குவதற்கு ஏதுவாக அவங்க துருக்கி அமையல. நமக்கு எல்லை கிடையாது. வரும் காலங்களில் நிச்சயமாக துருக்கி இஸ்ரேலிடம் மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளாகும். செவ்வாய்க்கிழமை இவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க, பிரச்சனைக்குரிய என்ன அறிக்கை அதிகாரப்பூர்வமாக கொடுத்தாங்கன்னா, காசாவிற்குள் துருக்கியோடைய இராணுவம் கட்டாயமாக நுழையும். இத்தனை நாள் அனுமதி கேட்டிருந்தாங்க. இப்போ துருக்கி என்ன சொல்றாங்கன்னா, காசாவிற்குள் எங்கள் இராணுவத்தை நிச்சயமாக அனுப்போம் அப்படிங்கிறாங்க. அதில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து வார்த்தையுமே அடுத்த போருக்கு இஸ்ரேலை இழுத்து செல்லும் என்று தெரியும். அவங்க ஏன் சொல்றாங்க துருக்கி அப்படின்னா, அதுக்கு என்ன நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை, இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இந்த காசாக்கும் இடையே நடந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு கேரண்டராக இருந்த நாடு துருக்கிங்கிறாங்க. அதாவது உத்தரவாதம் கொடுத்தது சமாதானத்துக்கு. இந்த ஹமாஸ் சண்டையை விட்டு ஓடுவார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்த நாடு துருக்கி. அந்த சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்ட நாடுகளில் ஒன்று துருக்கி. துருக்கி அப்படிதான் சொல்றாங்க. அதனால நாங்கள் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. காசாவிற்குள் நுழையும் இராணுவம், அதாவது காசாவின் ஸ்திரத்தன்மையை மீட்கும் இராணுவம் அப்படிம்பாங்க. ISF, இன்டர்நேஷனல் ஸ்டேபிலேஷன் ஃபோர்ஸ். அந்த ISFல பெருமளவு எண்ணிக்கையில் துருக்கி இராணுவம் தான் இருக்கும். நாங்கள் இஸ்ரேல்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் காசாவிற்குள் அனுப்புவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அமெரிக்காவுமே இஸ்ரேலிடம் துருக்கிக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது இப்போது தெரிய வந்திருக்கு. அடுத்த வார்த்தை துருக்கி இன்னும் பிரச்சனைக்குரியதாக சொல்லியிருக்கிறாங்க. துருக்கி இராணுவம் காசாவிற்குள் உள்ள செல்லவில்லை என்றால் இஸ்ரேல் காசா மீது இன்னும் இனப்படுகொலை செய்ய போகிறது என்று அர்த்தம். இஸ்ரேலுடைய இனப்படுகொலை தடுக்க வேண்டும் என்றால் துருக்கி இராணுவம் நிச்சயமாக அவசியம்ங்கிறாங்க. அப்போ துருக்கி வரதுக்கு முன்னாலேயே சமாதானத்துக்கு வராம இஸ்ரேலிடம் சண்டைக்கு வருவது நிச்சயமாக தெரிகிறது. வரும் காலத்தில் இந்த ISFல துருக்கி பிற இஸ்லாமிய நாடுகள் வரும்போது அது பெரிய அளவிலான போருக்கு தான் இஸ்ரேலை நிச்சயம் இழுத்தணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு. இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஎல் ஜமீர்
அவர் 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ காசா பாதி இஸ்ரேல் வசம் இருக்கு. இஸ்ரேல் ராணுவம் தான் பாதி காசால இருக்காங்க. அங்கே ஒரு மஞ்சள் கோடு, மஞ்சள்ல பாறைகளை போன்ற பெரிய பிளாஸ்டிக் பிளாக் வச்சிருக்கிறாங்க வரிசையா. அந்த மஞ்சள் கோடுக்கு அந்த பக்கம் இருக்க காசா தான் இனிமேல் காசா. இஸ்ரேல் வைத்திருக்கிற காசா அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது. அந்த மஞ்சள் கோடுகள் தான் காசாவின் புதிய எல்லை. அதற்குள் தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஏஆர் ஜமீல் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வீணான வார்த்தைகள் வரவே வராது. பிறரை உசுப்பேற்றுகிற விதமெல்லாம் பேச மாட்டாங்க. ஆழமாக ஆராய்ந்து 100க்கு 100% செய்ய முடிந்த காரியத்தை மட்டுமே பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது இனிமேல் அந்த மண்மேடான பாதி காசா தான் காசாக்கு சொந்தமானது. என்னுடைய எண்ணம்லாம் காசான்னு ஒன்று இருக்கவே கூடாது. இந்த மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்கு இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இந்த பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்கக்கூடாது. அனைவருமே அங்குள்ள அரபுகள், வந்தேரி ஆக்கிரமிப்பு அராபியர்கள், அவர்கள் எங்கிருந்து வந்தாங்களோ, எகிப்து, ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனான், இந்த அரேபிய நாடுகள் வந்த நாடுகளுக்கு அவர்களை விரட்டி அடித்து இந்த பாலஸ்தீனம் என்ற பெயரை எடுத்து அது முழுக்க இஸ்ரேலுடன் சேர்த்த வேண்டும். பழைய அகண்ட இஸ்ரேல் நிச்சயமாக உருவாக வேண்டும். அந்த அளவுக்கு செல்லாட்டிலுமே பாதி காசா இனிமேல் அவர்கள் கிடையாது. அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, துருக்கி எந்த தைரியத்தில் தொடர்ச்சியாக இப்படி இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக என்ன தைரியத்தில் செயல்படுறாங்கன்னா, துருக்கி நேட்டோவில் ஒரு உறுப்பினர். 1952 நேட்டோவில் முழு நேர உறுப்பினரை சேர்ந்த நாடு துருக்கி. நேட்டோ என்பது இராணுவ கூட்டமைப்பு. 32 நாடுகளின் இராணுவங்கள் இணைந்த கூட்டமைப்பு தான் நேட்டோ. அதற்கு தலை அமெரிக்கா, பிற நாடுகள் எல்லாம் வாளாக இருக்கும் அந்த நேட்டோவில். இந்த தலை எங்கே போதோ அதை பின்தொடர்ந்து இந்த வாள் எல்லாம் போவாங்க. இந்த 32 நாடுகளுக்கு சென்ட்ரல் கமாண்ட்னு நேட்டோவில் இருக்குது. நேட்டோவில் அதான் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கமாண்டை வச்சிருக்கிறாங்க. அந்தந்த நாடுகளில் இராணுவம் இருக்குது. அதை தாண்டி கணிசமாக எல்லோருமே அந்த இராணுவ வீரர்கள் மற்ற ஆயுதங்களை வைத்து தலைமை கட்டளையகத்தை நேட்டோவில் வச்சுருக்காங்க. ரேபிட் ரியாக்ஷன் பாங்க. ஒரு தாக்குதல் நடந்தால் உடனடியாக இவர்கள் இந்த படைகள் அனைத்தும் இணைந்து பதில் சண்டைக்கு அவர்களால் வர முடியும். நேட்டோவில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு முக்கியமானது, நேட்டோவுடைய தாரக மந்திரம் என்னன்னா, நேட்டோவில் இருக்க ஒரு உறுப்பினர் நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் 32 நாடுகளையும் தாக்கியது போல அர்த்தம். 32 நாடுகளும் இணைந்து திரும்ப பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படிம்பாங்க. இதுதான் நேட்டோ. இதில் இணைவதற்கு உக்ரைன் முயற்சி செய்துதான் மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கு. இந்த நேட்டோவில் பார்த்தீங்கன்னா, இந்த 32 நாடுகளில் மிகப்பெரிய தரைப்படைக்கு சொந்தமான நாடு அமெரிக்கா. 13 லட்சம் இராணுவ வீரர்கள் அமெரிக்க இராணுவத்தில் இருக்காங்க. அதற்கடுத்து துருக்கி தான் வரும். 4.5 லட்சம் இராணுவ வீரர்கள் துருக்கி இராணுவத்தில் இருக்காங்க. மூன்றாவது பிரான்ஸ் வரும். 2 லட்சம் இராணுவ வீரர்கள் பிரான்ஸில் இருக்காங்க. 4வது ஜெர்மனி வரும். 1,80,000 இராணுவ வீரர்களை ஜெர்மனி வச்சிருக்கு. 5வது இடத்துல இத்தாலி வரும். 1.25 லட்சம் இராணுவ வீரர்களை இத்தாலி வச்சிருக்கு. ஆனால் இதை விட மாபெரும் எண்ணிக்கையில் இந்தியா வச்சிருப்பாங்க. இந்தியாவுடைய தரைப்படைங்கிறது மொத்தமாக எடுத்தால் 25 லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க நேட்டோ என்ற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதிக இராணுவ வீரர்கள் வருவாங்க. பிரித்து பார்க்கும்போது இப்போ பிரான்ஸ் எல்லாம் வல்லரசுங்கிறாங்க, வெறும் 2 லட்சம் இராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. ஜெர்மனில் 1.80 தான் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த இந்தியாவும் இஸ்ரேலும் இதை போன்ற எந்த கூட்டமைப்புகளுமே சேராமல் தனியாக மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்களை வச்சுக்கிட்டு நம்ம சம்பளங்களை கொடுத்துக்கிட்டு இருப்போம். நேட்டோ அப்படி இல்லாமல் மொத்தமாக பெரிய இராணுவம், தனித்தனியாக பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த சம்பளம் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர்கள் தேசத்து முன்னேற்றத்துக்கு நேட்டோவில் செலவு பண்ணுவாங்க. இந்த நேட்டோவை போல எந்த கூட்டமைப்பிலுமே சேராத நாடு இஸ்ரேல். தன்னம் தனியாக பிற நாடுகளை நோக்கி சண்டைக்கு செல்வது இஸ்ரேலுடைய வழக்கம். அதாவது ஆயுதங்கள் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் கொடுக்கலாம். ஆனால் போர்களில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தான் தன்னம் தனியாக இந்த பிற எதிரி நாடுகளை
நோக்கி போவாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அனைத்து இஸ்லாமிய அரபிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரியாக செயல்படுறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பாதிக்கு மேலே இஸ்ரேலுக்கு இப்போ எதிரியாக செயல்படுறாங்க. இந்த நேட்டோல பெரிய அளவு உறுப்பினர்கள் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் இருப்பாங்க. இப்போ துருக்கி தேவையே இல்லாமல் பிரச்சனைகள் கொடுக்குது. இப்படி இஸ்ரேலுக்கு பல்வேறு விதத்தில் அதாவது சுற்றி சுற்றி எதிரிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் இதை போல எந்த கூட்டமைப்புமே சேராம தன்னம் தனியாக ஜமாளிக்குது. இஸ்ரேல் எந்த தைரியத்தில் இப்படி இவ்வளோ நாடுகள் ஒன்று சேர்ந்து வந்தாலுமே தன்னந்தனியாக சண்டைக்கு போறாங்கன்னா அவர்களுடைய இராணுவ கூட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு. இஸ்ரேலில் வந்து இன்னைக்கு 1.25 லட்சம் இராணுவ வீரர்கள் ரெகுலர் மிலிட்ரிம்பாங்க. அதாவது எப்பொழுதுமே அவர்கள் இராணுவ வீரர்கள் சம்பளங்களை பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே இருப்பாங்க. 1.25 லட்சம் பேர். 4.25 லட்சம் இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுடைய ரிசர்வ்ல இருப்பாங்க. உடனடியாக இந்த 4.25 லட்சம் ரிசர்வை இஸ்ரேலால் கூப்பிட்டுக்க முடியும். அப்படி பார்த்தா இஸ்ரேலில் 6.5 லட்சம் இராணுவ வீரர்கள் ரெடி ஃபார் ஃபைட் அப்படிம்பாங்க, சண்டைக்கு தயாராக இருப்பாங்க. அது போக இஸ்ரேலில் 18 வயதுக்கு மேலே வந்தால் நிச்சயமாக இராணுவ பயிற்சி கட்டாயம், மேண்டேட்டரி, வாய்ப்புகள் இல்லை, கட்டாயம். 18 வயசு முடிஞ்சா ஆண்கள் 3 வருட இராணுவ பயிற்சி கட்டாயம் எடுக்கணும். பெண்கள் 2 வருட இராணுவ பயிற்சியை கட்டாயமாக எடுக்கணும். அனைத்து வகை ஆயுதங்களை கையாள தெரியும், ஆயுதங்களையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. 2 வருஷம் பெண்கள் பயிற்சி எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க வர தேவையில்லை. ஆண்கள் 3 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க வீடுகளுக்கு அவர்கள் வேலை நோக்கி சென்றலாம். வருஷத்துக்கு 1 மாதம் திரும்ப போய் பயிற்சி எடுக்க வேண்டும் இஸ்ரேல் ஆண்கள். அப்படி பார்த்தோம்னா இஸ்ரேலில் 6.5 லட்சம் இராணுவ வீரர்கள் சண்டைக்கு தயாராக இருக்காங்க. அதுபோக அங்கு உள்ள 70 லட்சம் யூத மக்கள் தொகையில் பாதின்னு எடுத்தால் கூட 35 லட்சம் பேர் சண்டைக்கு செல்ல முடியும், ஆயுதங்களை கையாள முடியும். இது இஸ்ரேல் இராணுவ கட்டமைப்பு. இஸ்ரேல் கண்டங்களை தாண்டும் ஏவுகணைகளை என்னைக்கோ செஞ்சுட்டாங்க. இஸ்ரேலுடைய ஏவுகணை வரிசையோட பெயர் ஜெரிகோ. ஜெரிகோ 1, ஜெரிகோ 2, ஜெரிகோ 3 வரிசையாக போகும். நடுத்தரம் மற்றும் கண்டங்களை தாண்டி உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்ரேலை தாக்கும் உலகத்தில் எந்த நாடு எந்த மூலையில் இருந்தாலுமே ஜெரிகோ ஏவுகணை சென்று தாக்குதல் நடத்தும். அவ்வளோ பெரிய ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த ஜெரிகோ ஏவுகணை அணுகுண்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. அதுக்கப்புறம் இஸ்ரேலில் வந்து அணுகுண்டுகள் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 400 அணுகுண்டுகள் இஸ்ரேல் வசம் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. 400 அணுகுண்டுகள் என்பது பெருமளவு எண்ணிக்கையிலான அணுகுண்டுகள். இந்த உலகத்தை அழிப்பதற்கு போதுமான அணுகுண்டுகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது என்று அர்த்தம். 2200 டாங்குகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. நவீனமான டாங்குகள். இஸ்ரேலுடைய சொந்த தயாரிப்பான மெர்கவா டாங்க் தான் உலகத்தின் முதல் இடம் என்று சொல்லப்படும். மெர்கவா டாங்க சொல்லுவாங்க. 530 நவீன பீரங்கிகளை, ஆர்டிலரி, அதை வந்து இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலுடைய அணுகுண்டுகளை டெலிவரி எப்படி வந்து அனுப்ப முடியும் எதிரியை நோக்கி அப்படின்னா F-15 போர் விமானத்தில் அனுப்ப முடியும். F-16 போர் விமானங்களில் இந்த அணுகுண்டுகளை அனுப்ப முடியும். ஜெரிகோ ஏவுகணைகள் மூலமாக இந்த அணுகுண்டுகளை அனுப்ப முடியும். டால்பின் கிளாஸ் சப்மரைன் வாங்க, அந்த நீர்மூழ்கிகளிலிருந்து, அந்த வகை நீர்மூழ்கிலிருந்து இந்த அணுகுண்டுகளை க்ரூஸ் மிசைல் மூலமாக எதிரிகளை நோக்கி அனுப்ப முடியும். இஸ்ரேலுடைய வான்படை உலக அளவில் புகழ் பெற்றது. 607 போர் விமானங்கள் மற்றும் போர் ஹெலிகாப்டர்கள் சேர்ந்த 607 எண்ணிக்கையில் இஸ்ரேல் வசம் போர் விமானங்கள் இருக்கு. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இஸ்ரேலுடைய விமானிகள். போர் விமானங்களை ஓட்டும் விமானிகளை எலைட் பைலட் அப்படிம்பாங்க. அவர்கள் சண்டை போட்ட விதத்தை பார்த்து இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 விமானிகள் யார் அப்படின்னா இஸ்ரேலுடைய போர் விமானிகள் தான் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து படிக்கலாம் அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனை நாள் நடந்த மிகப்பெரிய சண்டைகள் 2 வருஷமாக தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க. பல நாடுகளை இஸ்ரேலிய வான்படை விமானப்படை தாக்கியிருக்கு. ஒரே ஒரு விமானம் அடி வாங்கலை. இத்தனைக்குமே ஈரான், சிரியா, லெபனான் எல்லாத்துக்குமே விமானப்படை இருக்கு. இஸ்ரேலை தாக்க முடியல. இஸ்ரேலிய விமானிகள் அந்த அளவுக்கு மிக கடுமையான பயிற்சி எடுத்தவர்கள். உலக அளவில்
நம்பர் 1 அப்படிம்பாங்க அந்த விமானிகளை. அதே போல் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிக நவீனமானவை. அதிகமாக வந்து அவங்க அமெரிக்காட்டிலிருந்து வாங்கிக்கிறாங்க. F-35, F-16, F-15 கஸ்டமைஸ் அப்படிம்பாங்க. இதுதான் மிக முக்கியம். இஸ்ரேல் வந்து இந்த போர் விமானங்களை வாங்கி அப்படியே உபயோகப்படுத்துவதில்லை. அதில் தேவையான மாறுதல்கள், தேவையான புதிய ஆயுதங்களை இஸ்ரேல் மாட்டிக்கொள்வார்கள். அதனால தான் இஸ்ரேலிய விமானங்கள் இப்போ அமெரிக்கா வைத்திருக்கிற F-16 அடி வாங்கும், இஸ்ரேல் இருக்க F-16 அடி வாங்காது. காரணம், அவர்கள் அதை வாங்கி அவருக்கு தேவையான விதமாக நவீனமாக மாற்றிக்கொள்வார்கள் அந்த போர் விமானங்களை. செவ்வாய்க்கிழமை வந்து இன்னொரு பேட்டி, அதிகாரப்பூர்வ பேட்டி துருக்கியில் வச்சு அது மிகப்பெரிய பிரச்சனையை உலக அளவில் உருவாக்கியிருக்கு. துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிதான் அப்படிம்பாங்க. அவன் என்ன பேட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்போ வந்து இந்த முதற்கட்டம் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை நிறுத்தத்தில் முதல் கட்டம் முடிந்து விட்டது. அனைத்து ஒரே ஒரு நபரை தவிர பிற பிணை கைதிகளை ஹமாஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த இரண்டாவது கட்டத்தை நோக்கி நகராமல் தேக்க நிலையில் இருக்கு. உலக நாடுகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டும், இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர சொல்லி. இரண்டாம் கட்டம் என்பது இந்த காசாவை கட்டித்தருவது, புனரமைப்பது. மேலும் இந்த ISF சர்வதேச படைகளை உள்ளே அனுப்புவது. இதில் நிச்சயமா வந்து துருக்கி மிகப்பெரிய அளவில் எங்கள் இராணுவ வீரர்களை காசாக்குள்ள அனுப்புவோம் சொல்லி அவன் ஃபிதான் சொல்லிட்டு, அடுத்து அவன் என்ன சொன்னான் முக்கியமா அப்படின்னா, அங்க காசாவிற்குள் சர்வதேச படைகள் நுழைந்து காசாவில் உள்ள ஆட்களை தேர்ந்தெடுத்து, அவன் வந்து ஹமாஸ் ஆட்களை கூட இருக்கலாம், அவனுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து காசா போலீஸ் அப்படி என்று உருவாகும் வரை ஹமாஸ் நிச்சயமாக செயல்பட வேண்டும். ஹமாஸிடம் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே வந்து அந்த பகுதியை பாதுகாக்க ஹமாஸ் செயல்பட வேண்டும். பிற்காலத்தில் நாங்கள் நுழைந்து அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் ஹமாஸிடம் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அப்படி பார்த்தா என்ன அர்த்தமாகுது அப்படின்னா, இந்த பயங்கரவாத நாடான காசாக்குள்ள ஹமாஸ் ஆயுதங்களோடு இருப்பாங்க, துருக்கி இந்த இராணுவ வீரர்கள் ஆயுதங்களோடு இருப்பாங்க, சர்வதேச இராணுவ வீரர்கள் இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் சொல்றாங்க, அவர்கள் ஆயுதங்களோடு இருப்பாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு ஹமாஸை தாண்டி இவர்கள் அனைவரையுமே பார்க்க வேண்டிய, சண்டையிட வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக இருக்கும். அதே போல பின்னாட்களில் காசா போலீஸ் உருவான பின்னுமே அந்த காசா போலீஸ்ல யாரை வேணா அவனுக்கு காசாக்குள்ள எடுப்போங்கிறானுங்க. அவனுக்கு பழைய ஹமாஸா கூட இருக்கலாம். அந்த காசா காவல் படை உருவான பிறகுமே அவர்களுக்கு பேக் போனாக, அவர்களுக்கு பின்னால இந்த ISF இஸ்லாமிய நாடுகளின் படைகள் செயல்படும் சொல்லி இப்படி ஒரு துணிகரமான பேட்டியை துருக்கியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செவ்வாய்க்கிழமை கொடுத்திருக்கான். அதே போல போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிம்பாங்க, அந்த காசாவை புனரமைக்கும் பணிகளில் தலைமை எடுக்க இருந்த டோனி பிளேயர் இப்போ இருப்பது போல தெரியல. இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் நிச்சயமாக டோனி பிளேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டார் போல டோனி பிளேர் இனி இருக்க மாட்டான்னு தெரியுது. நிச்சயம் துருக்கி தலைமையிலான இந்த இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளின் துருப்புகள் காசாக்குள் நுழைந்த பின்னால அங்கே ஹமாஸ் இருக்கும், இந்த துருக்கி இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, இந்த சர்வதேச இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் இருக்கும்போது நிச்சயமாக பயங்கரவாத பெருகும். இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய போருக்கு நிர்பந்திக்கப்படும். ஆனால் நிச்சயமா வந்து துருக்கிய தாக்கல் நடத்தும் போது இந்த நேட்டோவுடைய தாரக மந்திரம் பலிக்காது. ஒரு நாட்டை அடித்தா நாங்கள் எல்லாம் வருவோம்னு சொல்லி வர முடியாது. ஏன்னா நேட்டோவிற்கு தலை அமெரிக்கா தான், பிற நாடுகள் எல்லாமே வால் தான். ஒரு காலத்திலுமே அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து செயல்படாது. அதுக்கு வந்து 100% உத்தரவாதம் தர முடியும். அதனால இந்த இஸ்லாமிய நாடுகள் மட்டுமே இஸ்ரேலிடம் அடி வாங்குன்னு தான் சொல்ல முடியும். இஸ்ரேலுக்கு வந்து துருக்கி எல்லை கிடையாது. இஸ்ரேல் சிரியாவை தாண்டி சென்று விமானப்படை மூலமா துருக்கி மீது மாபெரும் தாக்குதல் நடத்தலாம். இஸ்ரேல் வந்து கடல் வழியாக துருக்கிக்கு நேராக சென்று மாபெரும் தாக்குதலை துருக்கி மீது இஸ்ரேல் நடத்தலாம். தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் மீது இந்த வன்மம் ஏன் துருக்கிக்குன்னு பார்த்தா,
துருக்கி என்பது ஒரு இஸ்லாமிய நாடு, ஆதலால் அது ஒரு பயங்கரவாத நாடு. பயங்கரவாத இயக்கமான இந்த ஹமாஸுக்கும் காசாவுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்காங்க. அது ஒரு காரணம். ஹமாஸை தொடர்ச்சியாக இன்று வரை போராளி குழு என்று சொல்லுகின்ற ஒரே நாடு துருக்கி. ஹமாஸின் தலைவர்களை துருக்கியில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. சிரியாவை இஸ்ரேலுக்கு பார்டராக வரும். துருக்கிக்கு மிகவும் நட்புறவு நாடு. இப்பொழுது இந்த சிரியாவை பலப்படுத்த வேண்டும், முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ள நாடு துருக்கி. அதற்கு எதிராக 603 முறை நேற்று கூட தாக்குதல் நடத்தினாங்க. சிரியா மீது கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி காட்டியிருக்கு 603 தடவை. அப்படி பார்க்கும்போது துருக்கி பின்னணியில் இருந்துமே இந்த சிரியா பரிதாபமாக அடி வாங்கி கொண்டு இருப்பது துருக்கிக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இந்த துருக்கி இஸ்ரேலோட பிரச்சனைக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு. துருக்கியுடைய இன்றைய திட்டம் என்ன அப்படின்னா, இப்போ துருக்கியும் இஸ்ரேலும் எல்லைகள் கிடையாது. காசாவிற்குள் ISF என்ற பெயரில் நுழைஞ்சா துருக்கியுடைய இராணுவங்கள், இந்த பேடி இராணுவம் காசாவுக்குள் நுழைந்துவிடும். அப்படி நுழைந்த பின்னால துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லையா மாறிடும். ஏன்னா காசாவில் துருக்கி இராணுவம் இருக்கும்போது இஸ்ரேலோட நேரடியாக சண்டை போட முடியும் துருக்கினால. இப்பொழுது அங்கே அடி வாங்கி தோய்ந்த நிலையில் இருக்கும் பிற அரபிய பயங்கரவாத குழுக்கள், குறிப்பாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஹமாஸ் என்னென்னமோ சொன்னாங்க. மிக பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட அழிந்து போய் தோய்ந்த நிலையில் இருக்காங்க ஹமாஸ். இஸ்லாமிக் ஜிஹாத்தும் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. பெரிதும் சொல்லப்பட்ட லெபனானில் இருந்த இஸ்புல்லா பயங்கரவாத குழு, அவர்களும் அழிந்து தோய்ந்த நிலையில் இருக்காங்க. இந்த பக்கம் சிரியா 603 தடவை சிரியாவுக்கு நுழைந்து தரைவழி மற்றும் வான்வழியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சிரியாவும் மிகவும் அடி வாங்கி தோய்ந்த நிலையில் படுத்து கிடக்கிறாங்க இந்த அரபிய பயங்கரவாதிகள் எல்லாமே. இவர்கள் எல்லாமே மிகப்பெரிய வன்மத்துடன், ஒன்றுமே பண்ண முடியலையேங்கிற வன்மத்தோடு இருக்காங்க. இப்போ துருக்கி என்ன நினைக்குதுன்னா, அவர்கள் இராணுவ வீரர்கள் அங்கே போயிட்டு அவர்கள் தலைமை எடுத்துக்கொண்டு இந்த அடி வாங்கி தொய்ந்த நிலையில் இருக்கும் இந்த பயங்கரவாத நாடுகள், பயங்கரவாத குழுக்கள் உள்ள ஆட்களை திரும்ப பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து திரும்ப ஒன்றாக சேர்ந்து அதனுடன் இந்த ISFல பிற இஸ்லாமிய நாடுகள் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமாக உருவாக்கி இஸ்ரேலுடன் மோதலாம் என்ற எண்ணத்தோடு தான் துருக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தெளிவாக புரியுது. இந்த பாகிஸ்தான் கூட ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு பின்னணியில் நிச்சயமாக துருக்கி இருந்தது. அதே போல இந்த சின்னம் சிறு நாடான இஸ்ரேலுடன் இந்த இத்தனை கோமாளிகள் ஒன்று சேர்ந்து சண்டைக்கு போகும்போது நிச்சயமாக இந்தியா இஸ்ரேலுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு தார்மீக கடமைன்னு சொல்ல முடியும். நிச்சயமாக துருக்கி, கோமாளி துருக்கி மற்றும் அந்த கோமாளி அதிபர் எர்டகான் வரும் நாட்களில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளாக மாற்று கருத்தே இல்லை. அதனுடன் சேர்ந்து இந்த ISF என்று வம்படியாக நுழையும் பிற அரபிய நாடுகளின் இராணுவங்கள், இன்று அடி வாங்கி தொய்ந்து கிடக்கும் பிற பயங்கரவாத அரபிய நாடுகள் மீண்டும் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாவாங்க. இஸ்ரேல் மாபெரும் வெற்றியை மீண்டும் பதிவு செய்யும். நன்றிகள்.